வணக்கம். என் பெயர் ராஜி. நான் உங்களோட எடுத்துக்க தலைப்பு வந்து உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்பதன் அவசியம். ஃபஸ்ட்டு தர்மம் அதர்மம் இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்ப்போம். தர்மம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தர்மம் வச்சுருந்தாங்க. எடுத்துக்காட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தர்மத்தை பற்றி பார்ப்போம். தர்மம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து தர்மர் எடுத்துக்குவோம். பஞ்ச பாண்டவர்களில் ஒருத்தரான தர்மர் எடுத்துக்குவோம். அவரோட தர்மம்ன்றது வந்து என்ன அப்படின்னா வந்து எல்லாருமே நியாயப்படி நடக்கணும், யாருக்கு பொய் சொல்லக்கூடாது, எந்த மாற்று வேலைகள்லாம் செய்யக்கூடாது, ஒரு சொல்லிவிட்டு அதெல்லாம் நடக்கணும். இது எல்லாமே வந்து தர்மம். அதே மாதிரி கர்ணனோட தர்மம், கர்ணன் வந்து பொய் சொல்லுவார், இதெல்லாம் பண்ணுவார். ஆனால் அவரோட தர்மம் என்ன அப்படின்னா தன்கிட்ட ஒன்று கேட்டு யாசகம் கேட்டு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றது தான் அவரோட தர்மம். ஹரிச்சந்திரனோட தர்மம் என்ன அப்படின்னா வந்து வாயிலிருந்து நான் வந்து பொய் சொல்ல உண்மையை தவிர வேறு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ஹரிச்சந்திரனோட தர்மம். தசரதோட தர்மம் என்ன தெரியுமா? பொய் பேசவும் மாட்டேன், பொய் கேட்கவும் மாட்டேன். இது வித்தியாசமாக இருக்கும். என்ன அப்படின்னா வந்து தசரதனுக்கு வந்து பொய் பேசுகிறது பிடிக்காது. அது நம்ம நிறைய பேர்த்துல பார்த்துருக்கோம், பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்றது. ஆனால் பொய் கேட்க மாட்டேன், நீங்கள் பொய் சொல்லி அதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா அது வந்து நான் ஒருத்தவங்க பொய் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட அதை அவர் கேட்கணும்னு விரும்பப்பட மாட்டாரான். உடனே அப்படியா சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. போய் கேட்கவும் மாட்டேன் அப்படின்றது வந்து தசரதரோட தர்மம். அது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தர்மம் இருக்குது. அப்போ நியாயப்படி நடக்கிற எல்லாமே வந்து தர்மமாகவும் நியாயத்துக்கு இல்லாமல் நடக்கிற எல்லாமே அதர்மமாகவும் கருதப்படுது. அதே தர்மம் தான் இது பஞ்சபாண்டவர்கள் வந்து மகாபாரத போர் நடக்கும்போது பஞ்சபாண்டவர்களுக்காக கிருஷ்ணர் வந்து பல வழிகளில் வந்து தர்மத்துக்கு அதர்மத்தை புரிஞ்சு அதை தர்மத்தை லிஸ்ட்டு சேர்த்தாங்க. அதாவது நல்லதுக்காக செய்யப்படுகிற அனைவரும் தர்மமாகவும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் தர்மமாகவும் தர்மமே செஞ்சாலும் அதை கெட்ட விஷயத்துக்காக பயன்படுத்தினா அதை வந்து அதர்மமாகவும் கருதப்படுறது தான் அதர்மம் தர்மம். இது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ராமாயணத்தில் எங்கெங்கெல்லாம் தர்மத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க, தன்னோட உறவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா தசரதனுக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. அவருக்கு 60,000 மனைவிகள் இருந்தாலும் அவர் குழந்தை பாக்கியம் இல்லை. எல்லாமே இருக்குது, அவர்கிட்ட இல்லாதன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் குழந்தை பேர் மட்டும் இல்லை. அப்போ குழந்தை இல்லையே அப்படின்னு அவர் யோசிக்கிறப்ப அவர்கள் வந்து ஒரு யாகம் பண்ண சொல்கிறாங்க. அந்த யாகத்தை பண்ணுறாரு. பண்ணி 4 முத்தான ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறாரு. அந்த ஆண் குழந்தைகளை தன் கண் இமை போல வச்சு பாதுகாக்கிறாரு. அப்படி பாதுகாத்து வளர்த்த தன் குழந்தைகளை அதுலேயும் அவருக்கு ராமர்னா அவ்வளோ அதை விட இஷ்டம். ராமர்னு சொல்லி தன்னோட உயிரை விட்டுட்டு ராமருக்காக உயிரை கூட விடுவார். அப்படிப்பட்ட மனுஷன் தன்னோட 2வது மனைவி வந்து 2 வாரம் கேட்டிருந்தாங்க, அதை நிறைவேற்றணும், தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும், தன் தர்மத்தை நிலைநாட்டணுன்ற ஒரே காரணத்திற்காக ராமரை வந்து காட்டுக்கு போக சொன்னார். அப்போ அவரோட தர்மம் வந்து அங்கே நிலைநாட்டினார். பெத்த மகனாகவே இருந்தாலும் கட்டின மனைவிட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுன்றக்காண்டி ராமரை காட்டுக்கு அனுப்பி விட்டார். அதே மாதிரி தான் அங்கே இருந்த அந்த சூழ்நிலையில் இருந்து எல்லாருமே எல்லா அம்மாமார்களும் வீட்டுக்காரோட இதை நிறைவேற்றணுன்றதுக்காக தன் மகனை அனுப்பிவிட்டாங்க. சீதையை வந்து கணவரோட இருக்கணும் அப்படின்ற தர்மத்தின்படி வந்து போனாங்க. சுமித்ரையோட கட்டளை, அதாவது தன் அம்மாவோட கட்டளை நிறைவேற்றணுன்றதுக்காக லக்ஷ்மணன் வந்து தொண்டனாகவே இருந்தார். அவர் வந்து உண்ணாமல் உறங்காமல் 14 வருஷம் இருந்தாராம். அவர் உண்ணாமல் உறங்காமல் இருந்தாருன்றதுக்காக அவர் மனைவி ஊர்மிழை தான் வந்து 14 வருஷமும் உறங்கிட்டே நாள் கழிச்சிருக்காங்க. அவங்களும் உண்ணாமல் தூங்கியே 14 வருஷம் கழிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த ராமர் அவங்க வீட்டில் எப்படி நடந்திருக்கா. சுக்ரீவன் வாலி, அதாவது அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க, சுக்ரீவன் வாலின்னு. அதில் சுக்ரீவனோட மனைவியை வந்து வாலி வந்து இது பண்ணிட்டாரு. அப்போ அவங்க அண்ணாக்கிட்ட போய் சொல்கிறான், அண்ணா நீ பண்ணுற தப்புன்னு அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் கேட்கல. அப்போ அண்ணன் தப்பு பண்ணுறாரு, தர்மத்து மேலே நடக்கலை அப்படின்னு தெரிஞ்சுட்டு ராமரோட உதவியை நாடி தன்னோட அண்ணன் வாலியவே வந்து அவர் வந்து வதம் செய்கிறாரு. அப்போ இது மாதிரி வந்து ராவணன் சைடு போனீங்க அப்படின்னா வந்து ராவணனோட தம்பி விபீஷணன் வந்து அண்ணனுக்கு போய் எடுத்து உரைவார். பிறர் மனைவியை நோக்குறது தப்புன்னா நம்ம பண்ணக்கூடாது, நீங்கள் சீதை, அதுவும் இல்லாமல் ராமர் வந்து கடவுளோட அவதாரம், அவரோட மனைவி நம்ம வச்சுக்கிறது தப்பு, நம்ம கொண்டு போய் சகல மரியாதையோட சீதாதேவி வந்து மகாலட்சுமி நிகரானவங்க, அவங்கள்ட்ட போய் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ராவணன் கேட்கல. அப்போ அதுவும் இல்லாமல் விபீஷணன் வந்து அவமதிச்சிடறாரு. இதனால் வந்து விபீஷணன் ராமர்கிட்ட போய் சேர்ந்துடுறாரு. இது மாதிரி வந்து ராமாயணத்தை பல இடங்களில் வந்து தர்மத்தின் வழியாக நிறைய இடங்கள் நடந்திருக்குது. இதை வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைத்த அனைவருக்கும் நன்றி.
இது அனைத்தையும் இங்கேருந்து கேட்டுட்டு இருந்த ஹனுமனுக்கு நன்றி. இதை சொல்ல வச்ச ராமர், ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணன் அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.